நான் மதுரை மாவட்டம் திருமாவளத்துலேருந்து பேசுகிறேன். நான் வருஷம் வரோம். நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக வருவோம். நாங்கள் இருக்கிற மாடு வளர்த்தோம். என்ன விஷயம்னா, உண்மையான மாடு வளர்த்து அதை கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு சரியான ஒரு இது கிடைக்கிறது இல்லை. இதில் அரசியலோ வேறு எல்லா ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு நடக்குது. உண்மையான மாடு வளர்க்குறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மாடு வளர்க்குறதுனா ஒரு நாளைக்கு குறைஞ்ச 200 ரூபா செலவாகுது. அதை கொண்டு வந்து அவன் இந்த விவசாயம் கொண்டு வந்து அதை கொண்டு அடைக்கிறதுக்கு அதை டோக்கன் வாங்குறதுக்கு அவன் படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா, அது சாதாரண பாடு இல்லை. அது சாதாரண யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. கடைசியாக கிடைக்கிது. அவன் அந்த வளர்த்து கொண்டு வந்து விட்டுனால அந்த மாடு வெளியே வர்றதில்லை. அவன் திரும்ப ரிட்டர்ன் கொண்டு போகிறான். அந்த மாடை வீட்டிலேருந்து கொண்டு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 5000 ரூபா செலவாகுது. ஒரு மாட்டுக்கு அவன் 5000 ரூபா செலவாகுது. ஒரு 5 பேரை கூப்பிட்டு வரணும், அவனுக்கு சாப்பாடு போடணும், அந்த வேலைலாம் இருக்குது. உண்மையான உழைக்கிறவனுக்கு கிடைக்கிறது இல்லை. இதான் உண்மையான விஷயம். பரிசெல்லாம் கரெக்டாக இருக்குது சார். சார் உழைக்கிறவனுக்கு கிடைக்கணுமா சார்? உண்மையான ஒரு விவசாயி ஒரு மாடை வளர்த்து அந்த மாடை கொண்டு வரவனுக்கு அவனுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா இல்லையா? ஒரு அரசியல்வாதியோ பெரிய ஆளோ என் பேரை வச்சு ஒரு மாடை விடுறீங்க. இப்போ இவர் மாடை வச்சிருக்காரு, இவர் பேரை வச்சு கொடுக்குறப்ப இவர் மாடு முன்னாடி தான் போகும். நான் வளர்க்குறவன் எப்படி வரும்? எல்லாமே எல்லாமே அரசியல் தான் நடக்குது. ப்ராப்பராக எல்லாமே உண்மையான வளர்க்குற மாடுக்கு சரியான முறையில் சேர்ந்து போகிறது இல்லை. இதான் உண்மையான ஒரு கான்செப்ட். விவசாயிகளுக்கு பண்ணுறதில்ல. ஆமாம் சார், மேலே போய் பார்த்துட்டு வந்தோம். என்ன சார்? ஆமாம் சார், ஒரு மேலே ஏறதுக்கு 100 ரூபா டோக்கன் கேட்குறாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு ஆள் ஒரு 100 ரூபா 200 ரூபா கேட்குறாங்க. பட் அது கான்செப்ட் இல்லை, அது தேவையில்லை. எனக்கு தேவையான இது நாங்கள் என்ன சார்? சார் அது எதுக்கு போகுதுன்னு தெரியல சார். அது தெரியல, கமிட்டிக்கு போகுதான்னு தெரியல. எனக்கு என்னன்னா, உண்மையான உழைக்கிறவனுக்கு அதுக்கு பலன் கிடைக்கிறது இல்லை. ஒரு உண்மையான மாடு வளர்க்குறவனுக்கு ஒரு கண்டு 5000 ரூபாய்க்கு வாங்கி அவன் வளர்த்து அதை சின்ன பிள்ளை மாதிரி வளர்த்து கொண்டு வர்றான். அவனுக்கு கிடைக்கிற ஒரு ஆதங்கம், அவனுக்கு ஒன்றும் நீங்கள் கொடுக்குற மோதிரமோ பரிசோ பெருசாக இல்லை. அவனுக்கு பேர் வேணும். அந்த பேர் கிடைக்கல. மாடை கடைசியாக கொண்டு வந்து ரிட்டர்ன் கொண்டு போகிறான். அது எவ்வளோ வேலை தெரியுமா? தோடு அடகு வச்சு வளையல் அடகு வச்சு அவன் வண்டி வாடகை எல்லாம் கொடுத்து கொண்டு வரான். அது கிடைக்கிறது இல்லை. தயவுசெய்து அது செய்யணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.